குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. ஸ்ரீ குருஸ்து மகராம்பியம் நாதபிந்து கலாதீரம் தத்வாதீதம் குணாதீதம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஜோதிடம் ஒரு எளிமை, ஒரு இனிமை. என்னை நான் சர்வ சுதந்திரமாக விட்டுவிடுங்கள், கேபிக்குள் தான் வருவேன். ஜோதிடம் ரொம்ப ஆழமானது. அது ஒரு பெரிய கடல் போன்றது. அதில் 1008 பாரம்பரிய விதிகள் இருக்கிறது. அது பல வகை கிளைகளாக பிரிந்திருக்கிறது. ஆனால் அது எல்லாவற்றையும் படித்து தேர்ந்து தெளிந்து அதற்கப்புறம் அதில் கொடுக்கப்பட்டுள்ள விதிகள் 1000. நீங்கள் இதெல்லாம் அந்த கேபி எவ்வளவு சுலபம்னு இங்கே பேனர் போடுறதுக்கு முன்னால் இந்த விஷயமெல்லாம் தெரியணும். இப்போ ஒருத்தர் தண்ணி குடிக்கணும். இப்போ தண்ணி வேணும்னு கேட்டவுடனே, அண்ணாச்சி உங்கள் பேர் என்னச்சு? விஜயலிங்க ஐயா. அவருக்கு நான் போல ஒரு நன்றி சொல்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ தண்ணி வேணும்னு கேட்டவுடனே அவர் ஓடி வந்து தண்ணி தான் அங்கே சூரிய நாராயணன் அப்படின்னு கொடுப்பார். அதே இது எங்கள் பாரி ஐயா சூரியநாராயணன் தண்ணியாக வேணும், ரைட், வெரி குட் அப்படின்ட்டு ஒரு கடப்பாரையும் மம்பட்டியும் கொண்டாந்து கொடுத்து இந்த இடத்துல குழியை தோண்டி தண்ணி குடிச்சிக்க அப்படின்னா, என்னை உயிரோடு புதைக்கிறதுக்கால. புரியுதுங்களா? இப்போ இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சா? இப்போ நான் ஜோசியர் ஆகணும் அப்படின்னா நீ முதல்ல அடிப்படை தெரியணும். நாங்கள் வேதம் கற்றுக்கொண்டவர்கள். 450 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன், 6 ராஜகோபுரம் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன். அம்புட்டு வேதிக் ஸ்காலராக இருந்து என்னுடைய இண்டிபெண்டன்ட்ல அந்த திமிரு சூரியனுடைய கொடுத்தது எனக்கு. ஒரு ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கானோ அந்த இடத்த தேடித்தான் நாம போனோம். அவன் வரமாட்டான் ராஜா மாதிரி. அதனால வேதம் கற்றுக்கொண்டவர்கள் ராஜா தானே. ஆனால் இந்த உடுப்பு எனக்கு பிடிக்கும். நான் யூடியூப்ல பேசும் போதெல்லாம் யோக வஸ்திரம் போட்டு தான் பேசுவேன். அதை பார்த்தவர்கள் இவர் ரூபாக்கூர் மாதிரி இருக்கானே, இவன் என்னத்தை சொல்ல போறியா அப்படின்னு வரும். புரியுதுங்களா? நாங்கள் அப்போ அந்த சங்கராச்சாரியாருடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள். சப்ஜெக்டுக்குள்ள வர்றேன். ஜோதிடம் மகா கடுமையானது. தயவுசெய்து கேபியில ஊறி போனவர்கள் நீங்கள் உண்மையிலே தெரியணும். திருப்பி நீங்க பெவிலியன் பாரம்பரியத்துக்குள்ள போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அங்கே ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஒரு நாள் கூட நீங்க தாக்கு பிடிக்க முடியாது. கேபியில இருந்து பாரம்பரியத்திற்குள்ள போய் அவங்கள மாதிரி நாம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, ராசியை பார்க்கணும், டிகிரியை பார்க்கணும், அது பாவத்தில் அவன் எங்கே இருக்கான், அவனுக்கு வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானா, அது திரிசூனிய வீடா, அது உச்சப்பாகையை தொட்டுருச்சா, அது நீச்சப்பாகைக்கு வந்துருச்சா, அது அஸ்தங்கம் ஆயிருச்சா, இவன் பார்க்க அவன் நிற்க, இவன் கெடுக்க, இவன் கொடுக்குறான், இவன் பண்றான்னு இவ்வளவு சைத்தான்கி பச்சாலாம் அங்கே இருக்கு. இவ்வளவு நான் சொல்லித்தான் கொலைக்கிறேன், அதை வச்சுத்தான் வாழ்றேன். அது எங்களுக்கு அப்படியே பழகிருச்சு. இப்படி சாப்பிட்றத விட்டு போட்டு இப்படி வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தில் ஒரு மனுஷன் தெனாவட்டா தைரியமா ரொம்ப திமிரா என்ன பண்ணாரு, ஒரு கிரகம் நிக்கட்டும், அது ஒரு நட்சத்திரத்தில் நிற்குது, அப்படியா, ஓகே ரைட். அவரை என்ன பண்ண பலன் சொல்லி பார்த்தாரு, வரலை. அந்த கொடைஞ்சு பாக்ஸ் டில்லர் மாதிரி போட்டு உள்ள 9 நவாம்சத்தை அவருக்கு சுழுக்கு எடுத்துருக்குது. ஏன்டா நவாம்சத்துக்கு போனா, அந்த நவாம்சத்துக்குள்ள ஒரு 9 நவாம்சத்துக்குள்ள போவோன்னு வந்தது. நல்லா கவனிச்சல. அப்போ அங்கே கேஎஸ்கே வெற்றி பெறார். அந்த ஃபயர் ஆர்டரு அந்த சயின்டிஸ்டை இந்த பூமிக்கு உருவாக்கி தந்தது. எல்லாரும் ஜோரா அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். கைதட்டாதவர்கள் கேஎஸ்கே கனவுல குத்துவார். இதை ஒரு மனுஷன் படிச்சுட்டு 5000 மாணவர்களுக்கு வச்சு, நான் ஒரே ஒரு கருத்து சொல்றேன். இந்த எந்த ஜோதிடம்னு போட்டாலும் ஒரு பயம் வரமாட்டான். எந்த பிரிவில் நீங்க கருத்தரங்கு போட்டாலும் வரவே மாட்டான். படிக்கிறவே வர்றதே இல்லை. அவங்க சௌரியமா நெஞ்ச நிமித்திக்கிட்டு 12 மணிக்கு வருவாங்க. அதே மாதிரி இந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி, அது அவர் ஒரு லெவலோட நின்னார். என்ன சொன்னாரு, பாரம்பரிய ஜோதிடம், அதுக்கப்புறம் அவர் சார ஜோதிடத்துக்குள்ள வந்தோடு நின்னார். அதற்கப்புறம் ஒரு புற்றீசல் கிளம்பி
உப 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 ஓம் நமச்சிவாயன்னு போயிடுச்சு. எனக்கு நான் ஒன்றும் பெரிய ஞானி இல்லை. அப்போ நான் பார்த்தேன், எனக்கு சமீபத்தில் தான் எனக்கு இவர் ஒரு தடவை தான் பழக்கம். யார்? மேலே ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பாலக்காடு மணிகண்டன் கொண்டுட்டு வந்து குறைத்து விட்டார். அப்போ நான் பார்த்தேன், அது ஏற்கனவே எங்கள் ஜாதி அருட்பெருஞ்சோதி வள்ளலார்கள். நான் வந்து ஒரு முதியோர் இல்லம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். ஏழை எளியவர்களுக்கு 10 ரூபாய்க்கு டிஃபன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் திண்டுக்கல்ல. நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்ல எல்லாம் வரும் எல்லாத்துலேயும். அப்போ யோசனை பண்ணி பார்த்துட்டு, இது நம்ம அருட்பெருஞ்சோதி குடும்பமாக போயிடுச்சே, அதனால் ஐயா கூப்பிட்டா வரணும்னு வந்துட்டு அவர் சொன்னார், நீங்கள் கேபியில் டெவலப் பண்ணி தான் வரணுன்னார். டெவலப் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு டெவலப் பண்ணிடுறேன். அதாவது இடையில கொரோனான்னு ஒரு பீரியட் வந்துச்சு, அது கொள்ள பேர் ஜோசியர் ஆக்கிடுச்சு. கொரோனா பீரியட் வந்த பிறகு என்னாச்சுன்னா, இப்போ ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும்ல, இந்த 12 கட்டம் போட்டு அதில் நாம், எனக்கு சனி திசை நடக்குது, கடகலக்கணத்திற்கு 8 குடையவன் 7 8 குடையவன் சனி 9ல் இருக்கிறான், உத்திரட்டாதி சாரம் வாங்கியிருக்கிறான், பாகையில் 8ஆம் வீடா வருது. எங்க வருது? பாகையில் 8வது வீடா வருது. அவர் நைய புடைச்ச நீரோட்டம் பார்க்கணும்ல. ஒரு ஆள் சொல்றார், ராசியில குரு வீட்டில் இருக்கிறனால ஓகோன்னு இருக்கும்னார். நல்லா கேட்கணும். அப்ப அவர் உடனே நான் என்ன பண்ணேன், நேர நம்ம தேவராஜையா சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கேன். அவர் எனக்கு அங்கே பழக்கம். அந்த சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்து இந்த ரூலிங் பிளானட்லாம் போட்டு சரி பண்ணி போட்ட உடனே ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவர் ஒற்றைப்படை பாவங்களை அழகாக கொண்டு வந்துட்டார். 1 3 5 7 9 ரொம்ப அற்புதமாக இருந்தார். உண்மையிலே சொல்ல, என் கண்ணொலிக்கு போத என் ஜீவ உயிரோட்டத்துக்கு பொதுவாக நான் பேசுவது உண்மை தவிர ஒன்றுமில்லை. 8ஆம் இடத்தினுடைய கெடுபலனை சனி பகவான் நமக்கு தரமாட்டான் என்று என்னுடைய ஹிருதயத்தில் நான் சந்தோஷப்பட்டேன். ஒரு கைதட்டு கொடுக்க வேண்டியதானே, உழைச்ச தொலையட்டும்ல. அது ஒற்றைப்படை பாவங்கள். ஆஹா, யார் பெத்த பிள்ளையோ கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கான், நம்மளே காப்பாற்றி விட்டான். இதே மாதிரி என்னுடைய தங்கைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன், கூட ஒரு 7 வருஷம் கூட இருக்கும். பார்க்க போகும்போது அதில் ஜாதகம் போட்டேன், சாஃப்ட்வேரில் போட்டேன். தங்கச்சிக்கு ஜாதகம் பார்த்தேன். வீடு கட்டினதுக்கு அப்புறம்தான் கல்யாணம் ஆகும்னு நான் சொன்னேன். இவன் வழியே என் தங்கச்சி தூக்கிட்டு போய் பார்த்தா. கடைசியில் ஒரு வீடு வாங்கினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆச்சு. கேபி நெருங்க காதலிக்க நித்தம் புது சுவையையும் நறுமணத்தையும் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும். இது அப்புறம் ஐயா சொன்னாரு, இந்த இடம் யாருமே தெரியல, நான் புதுசா சொன்னேன்னார். அவர் கொஞ்சம் திருத்தி கொள்ளணும், அதுக்கு ஒரு தைரியம் வேணும். சந்திர நாடி சந்திர கலா நாடின்னு கேரளாவில் உண்டு. கேபி வந்த உடனே முதல்ல சந்திரன் பயணம் செய்கின்ற இருக்கிறத வச்சுட்டு, அதனுடைய உபநட்சத்திரத்தை வச்சுட்டு அதை வைத்துக்கொண்டு பிரசன்னம் இன்றும் சொல்லி கொண்டிருக்கிறோம், கேபியிலையும் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதே போலயே பாரம்பரியத்திலையும் சந்திரனை வச்சு சொல்லி கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் நடக்குது. நிறைய வேர்கள் வாதியார் இல்லாமலேயே பல அறிஞர்கள் அறிவாளிகள் எல்லாரும் உதயமாகி விட்டார்கள் கேபியில். அவங்கெல்லாம் வெளியில வந்து சொல்றது இல்லை. பல இன்ட்யூஷன் பவர், உள்ளார்ந்த உணர்வுகள் இருக்கு. வாதியார் கற்றுக் கொடுத்ததை மட்டும் வைத்துக் கொண்டிருப்பவன் முன்னேற மாட்டான். இறைவன் என்ற பேரறிஞன் வாலறிவன் அவன் உணர்த்துகின்றான். அதான் இன்ட்யூஷன். நீங்க ஒரு விஷயம் தெரியலனா கேட்டுக்கிட்டு படுத்தீங்கன்னா போச்சுங்க, ஒண்ணு வேண்டாம். ஒரு நூல் படிக்கிறீங்க, இது பாடம் தெரியலனா அந்த வாதியாரை கேட்டுக்கிட்டு ராத்திரில படுங்க, காலையில் உங்களுக்கு ரிசல்ட் வந்து உழுகும். புரியுதுங்களா? அதனால தான் நூல் எழுதும் போது படிக்கும் போது சொன்னார்கள், வார்த்தையை கை வைத்து படி என்றார்கள். இதுல 1000 சக்கரம் இருக்கு, இந்த இதுல சக்கரங்கள் இருக்கு. அதனால ஒருத்தர் 8ஆம் பாவத்தில் சனி இருந்தா கெடுதல் பண்ணுவான்னார். ஏதோ சுத்தி உள்ள இருக்கான்னு பார்த்தோம். 8ஆம் பாவத்திற்கு 2ஆம் பாவம் சப்ளாட்லயோ இதுலயோ தொடர்பு வந்துருச்சுன்னா 8ஐ பேலன்ஸ் பண்ணி நிறுத்தி வைக்கும், 8ஐ கெடுக்க விடாம தடுக்கும். நல்லா புரிஞ்சுங்களா? அதே போல கேபியில ஒரு ஹைலைட் என்னன்னா ஜோடி பாவங்கள். ஒரு ஜோடி பாவங்கள் 5 11 ஒன்னு இயங்கிக்கிட்டு இருக்கு. அடுத்த புத்தி 4 11 4 10 தொடர்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. 5 11 என்பது நல்லா கவனிங்க. கேபியில ரொம்ப சிம்பிளா பண்ணாங்க. பாரம்பரியத்தினுடைய ஒரு சுவைதான், அதை எளிமைப்படுத்தினாங்க. உயிர் காரகத்துவம் பொருள் காரகத்துவம், அவ்வளவுதான். உயிர் இயங்கும் போது பொருள் இயங்காது.
பொருள் இயங்கும் போது உயிர் காரகத்துவத்தில் ஒரு பிரச்சனை வரும். அதை ரொம்ப அற்புதமா, ரொம்ப கிளவரா, சிம்பிளிஃபையா வைத்துக்கொண்டு பாரம்பரியத்தில் பலன் சொல்ல முடியல, வண்டி குதிரை டக்கு டக்குன்னு வருதா, இதை கடையை திறந்து இந்த பாவ இணைப்புகளை எடுத்து அடிச்சிங்கன்னா வந்தவை சொத்து சொத்துன்னு கீழே விழுவான். பாரம்பரியத்தில் படித்தேன், பலன் சொல்ல முடியவில்லை என்றால் கேபிக்கு சுச்சோர் ஆயிருங்க. உங்களுக்கு வரல, உங்களுக்கு மண்டையில ஏறல, உங்களுக்கு இப்படி இருக்க தெரியல. நான் கேபி படித்த பிறகு பாரம்பரியத்தில் கேபியை இணைத்து பாவகை இணைப்பின் மூலம் பலன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் என்னுடைய அருமை நண்பர் தங்கப்பாண்டியன் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க கேபியில படிச்சு முடிச்சுட்டு நாங்க பாரம்பரியத்துக்குள்ள கொண்டு போய் அதை புகுத்திட்டோம். ஏன்னா எங்கால ஒரு ஆள் கேஎஸ்கே எளிமைப்படுத்திட்டு போயிட்டாரு, புரியுதுங்களா? அதனால திரைக்காணங்கள், அதனால கேபி சாப்ட்வேர் எல்லாத்தையும் இருக்கு. அதை தட்டி விடுவார்கள், பாரம்பரியத்தையும் வைத்துக் கொள்வார்கள். எப்பொழுது பாரம்பரியத்தின் தொடர்பு கேபிக்கு தேவை என்றால், ஒரு கிரகம் ஒரு பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவம் எந்த கிரகம் என்று பார்க்கணும். அதில் தான் நம்ம கவனமா இருக்கணும். சனி தொடர்பு வருதா, கேது வருதா என்று பார்க்கணும். அதே போல அந்த லக்கணத்திற்கு மாரகாதிபதி பாரகாதிபதி தசையோ புத்தியோ நடப்பதை தெரிந்து கொண்டு அவர் எந்த பாவத்திற்குள் போறார், உயிர் காரகத்துவத்தில் கை வைக்கிறாரா, பொருள் காரகத்தில் கை வைக்கிறார் என்கிற சமயோஜிதமான புத்தியையும் நாம் கேபியில் உள்ளே நுழைந்து சொன்னால் கரெக்டா இருக்கும். கரெக்டா ரொம்ப தெளிவா இருக்கும். ஒன்னே ஒன்று, இங்க உச்சம் கிடையாது, நீச்சம் கிடையாது, எவனு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, எதுவும் கிடையாது, பார்ட்டி ஃபண்டு கிடையாது, என்ன கிடையாது, எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. 7 விதி 8 விதி தான் உண்டு. ஒரு பாவம் முந்தைய பாவத்தை சாகரிக்கும். ஆனா ஒன்று, 2ஆம் பாவத்தை 1ஆம் பாவம் அழிக்காது. ஏன்னா கேபியில் இருக்க ஹைலைட்டே 1 2 தான். லக்னம் இதுதான். அதே போல ஒரு பாவத்திற்கு 1ஆம் பாவத்திற்கு 6 8 12 தொடர்பு வரக்கூடாது. இது படிக்கும்படி சொல்லி கொடுத்திருப்பார்கள். அதே போல இந்த பாரம்பரியத்தினுடைய விதிகளை ரொம்ப அழகா எடுத்து, ஆரஞ்சு பழத்தை எடுத்து ஜூஸ் பண்ணி இதை கொடுத்திருப்பாங்க. 6 8 12 எந்த பாவத்தையும் அனுபவிக்கும் பொழுது அதற்கு 8 12 அந்த பாவத்திலிருந்து அந்த ஒரு பாவம் 8ஆகவும் 12ஆக வந்தால் அதை அனுபவிப்பதில் இது ஒரு ட்ரபிளையும் ஒரு கசப்பையும் ஒரு பிரச்சனையும் தரு என்பதில் ரொம்ப எடுத்தவுடனே சொல்லலாம். கேபி ஒரு 2 வரியில் முடிச்சிடுறேன். திருமணத்திற்கு ரொம்ப அற்புதமாக பின்படுது. கொரோனா பீரியட்ல எல்லாம் இப்பெல்லாம் ரெடி சாஃப்ட்வேர் வந்துருச்சு. அதுக்கு முன்னாலே இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்னா, ஃப்ரீ சாஃப்ட்வேர் வரும்போது நாங்களாக பாவ ஆரம்ப முனை எடுக்கணும். அது ரொம்ப கஷ்டம். பாவ ஆரம்ப முனை எடுத்து கஷ்டம். அதை பிளாசிடஸ் முறையில் போட்டு எடுத்து பார்த்தால் அதற்கு அப்புறமேல் இந்த திருமணத்தை எல்லாம் தெளிவாக இந்த தேதிக்குள்ளே நடக்கும். உயிர் காரகத்துவம், ஒற்றைப்படை காரகத்துவம், கிரக காரகத்துவம், பாவ காரகத்துவம். அப்படி பாவ முனையை எடுத்துத்தான் அதில் அந்த எண்களைத்தான் கிரக காரகத்துக்குள்ளே ஃபில் பண்ணணும், பாவத்துக்குள்ளே ஃபில் பண்ணணும். பாவ முனையை எடுத்து விட்டால் ஒருவனுடைய விதியை கண்டுபிடித்தரலாம். அதனால தான் அதை விதி கொடுப்பினை என்றார்கள். உண்மைதானே? அந்த விதி கொடுப்பினை எடுத்து இதை நோண்டிக்கிட்டு இப்படியே கண்டுபிடிச்சு முடிச்சுட்டு பாரம்பரியத்துக்குள்ளே 2ஆம் பாவத்துக்கு ஒரு கொடுப்பினை எடுப்போம். 3ஆம் பாவத்துக்கு லக்னம் சரியாக இருந்தால் எப்படி லக்னத்தை வைத்து பலன் சொல்லுகிறோமோ, கேபியில் ஒவ்வொரு பாவத்திற்கும் கொடுப்பினை இவ்வளவுதான் கிடைக்கும், இது கிடைக்காது என்பதற்கு துல்லியமாக எடுத்து ஒருவனுடைய வாழ்க்கையை சொல்ல முடியும். அதில் நான் பாராட்ட வரவில்லை, உண்மையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். உண்மை அதுதான். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அனுபவஸ்தன் என்கிற முறையில் என்னுடைய மாணவர்கள்லாம் 2000 பேர் இருக்கான். அவனுக்கெல்லாம் பாரம்பரியத்தில் தான் ஓட்டியிருக்கேன். தினந்தோறும் இலவச வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் எல்லாம். ஆனால் கேபி கலப்பிடம் இல்லாமல் என் பாரம்பரியம் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவன், இந்த கோயம்புத்தூர் மண்ணை சார்ந்தவன், என் பாட்டனார் முப்பாட்டனார் எல்லாம் கோயம்புத்தூரை சார்ந்தவர்கள் என்கிற முறையில் கோயம்புத்தூர் என்கிற எழுதியிருந்தால் விழுந்து கும்பிடுவேன். ராதாகிருஷ்ணன் அவரும் அவரை குடும்பத்தார்களும் அருட்பெருஞ்சோதி வள்ளலார்வர்கள் சன்மார்க்கத்தில் வந்திருக்கிறார்கள். இப்பகுதியிலே வருகை தந்த வைத்திலிங்கம், சேலம் வைத்திலிங்கத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் மகனை பார்த்ததில்லை. அதுபோல இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பலன் சொல்லி அசத்தக்கூடியவர்கள். வந்திருக்கவனுக்கு இதுதான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நிலையிலையும் 249 ஹோராரி டோக்கனையும் நாங்கள் எல்லாரும் இன்றும் வைத்திருக்கிறோம். ஆனால் ஒரு தடவை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாத்தியார் என்கிட்ட கேட்டார்,
அப்போ நான் ஒரு வழி சொன்னேன், நீங்கள் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கணும், வேலை பார்த்து தான் ரிட்டையர்ட் ஆகிருப்பீங்கன்னு. என் ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறத நீங்கள் சொல்லலையேன்னா, அட சைத்தான் கி பச்சா, என்னடா இவன் இப்படி வாரானேன்ட்டு அன்னையிலேருந்து அந்த கேபியை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த பாரம்பரியத்துக்குள்ள ஒரு புலோயரை போட்டு பாரம்பரியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கேபியுடன். நன்றி, வணக்கம். கேபி படிக்கிறவர்களுக்கு, கேபியை தொழிலாக கொண்டவர்களுக்கு டவுன் எர்த்திலிருந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு கேபி ஜோசியர் என்கிட்ட வந்தார். ஒரு கேபி ஜோசியர் வந்தார். எங்கே வந்தாலும் மீட்டிங்கை தவிர ஃபோக்கஸ் அண்ட் ஃபெய்த் வெளியில் போகக்கூடாது. சாஸ்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், பஞ்சாங்கம் தெரிந்து கொள்ளுங்கள். பஞ்சாங்கமே தெரியல, கேபி படிச்சிருக்கிறேன் பலன் சொல்கிறேன்னு சொல்கிறார், பஞ்சாங்கம் தெரியல. தெரிஞ்சாதான் ஜோசியரான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல நாள் குறிக்க வருவார்கள். நாம் கேவலப்பட்டு போகக்கூடாது. அப்புறம் கேபியினுடைய வாத்தியாருக்கே இழுக்கு. வைத்திலிங்க ஐயா முதற்கொண்டு ராதாகிருஷ்ணன் ஐயா வரையிலும் பாரம்பரியத்தில் கில்லாடிக. அவங்களுக்கெல்லாம் நல்ல நேரம், நேரங்காலம் எல்லாம் தெரியும், எல்லா விதமான தன்மையும் தெரியும். ஆனால் அதனால் இதில் பொறுத்தளவில் கேஎஸ்கே முதற்கொண்டு கூட சாஸ்திர விற்பனர் எல்லாம் தெரிந்தவர்கள். நம்மக்கிட்ட படித்தவன், நம்மகிட்ட போனவனுக்கு சாஸ்திரம் தெரியணும், நல்ல நேரம் பார்க்க தெரியணும். புரியுதுங்களா? இதை அவர்களுக்கு சொல்லும்படி மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். பல இடங்களில் அவங்க கேவலப்பட்டிருக்காங்க, நான் புத்தி சொல்லி அனுப்பியிருக்கேன். இதையும் படிப்பா, இதுதான் உலகம், இது ரொம்ப முக்கியம். முதல்ல அவனுக்கு என்ன சொல்லியிருக்கேன், லக்னத்திலேருந்து போட்டு பலன்லாம் சொல்லிடு, சாரம் வாங்கியிருக்கான்னு சொல்லிவிட்டு பலனை நீ எடுத்து கேபியில் விட்டு அடின்னு கரெக்டாக இருக்கே அப்படின்னாரு. இதுதாங்க கேஎஸ்கே மெத்தடுன்னு சொல்லு. புரியுதுங்களா? நீங்கள் வாக்கியம் பார்ப்பீங்களா, நீங்கள் திருக்கணிதம் பார்ப்பீங்களான்னு வந்துக்கிட்டு இருக்காங்க நோட்டை கொண்டுக்கிட்டு. அங்கேயே ஃபோனில் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க பேசுகிறதே அப்படியா இருக்குது, ஒரு மாதிரியா இருக்குது. நீங்கள் வாக்கியம் பார்ப்பீங்களா, திருக்கணிதம்னாரு, ரெண்டையும் பார்ப்பேன், நீங்கள் எப்படி கொண்டு வாங்க பண்ணார். அவங்க கொண்டு வந்த பிறகு நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை விட்டுக்கிட்டு அடிங்க. அடிச்சிங்கன்னா ஆமாம் ஆமாம்பா, அவர் இப்படிலாம் சொன்னாருன்னாரு. அப்புறம் எதுக்கு ஏன்ட்ட வந்த? இதுதான் நடக்கும். ஒருத்தன் தொழில் மாறிடும், இந்த 10 நாளில் உனக்கு இது மாறுது, கவனமாக இரு அப்படின்னா பாவக மாற்றம் வருது. இரட்டைப்படை பாவங்கள் பொருளாதாரத்தை கொடுக்கும். அப்போ 8-12 சம்பந்தம் வருது, 3-8-12 சம்பந்தம் வருது. டேய், இடமாற்றம் வருது, இருக்கிற இடத்துல வேலை போயிடும், கவனமாக இருக்க சொல்லுங்கன்னு தேதி குறித்து கொடுத்தேன். அதே மாதிரி பையன் வெளிநாட்டில் இருக்கிறவன் சிங்கப்பூரில், ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி என் தேதியில் வேலை போச்சுன்னா, கிருஷ்ணமூர்த்தி பத்ததி மாத்திரம் இல்லைன்னால் நாமளும் ஒரு சிறந்த ஜோதிடனாக இருந்திருக்க முடியாது. அதாவது எங்கள் குருநாதர் டாக்டர் எல்கே ஜெயசூரிய நாராயண குருக்கள் அவர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் சொல்லித்தரதில் தந்தையாகவும் அரவணைக்கிறதுல தாயாகவும் இருப்பார். அப்போ அவரோட எனக்கு பயணிக்கிற இந்த வாய்ப்பு எல்லாமே ஒரு தந்தை மகன் உறவில் தான் போயிட்டுருக்கு. அப்போது அவருக்கு நான் நன்றி சொல்லி, இந்த வாய்ப்பு தந்த ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு நன்றி சொல்லி அவருக்கு நான் மரியாதை சொல்லி. வேற யாரும் எதிர்கட்சிக்காரங்க யாரும் இல்லைல்ல? அனைவருக்கும் காலை வணக்கம். நான் சாரோட ஃபேன், யூடியூப் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு மீட்டிங்கும் போகும்போது அவர்கிட்ட பேசணும்னு நினைப்பேன். அந்த வாய்ப்பு இன்றைக்கி ராதாகிருஷ்ணன் சார் மூலமாக கிடச்சிருக்கு. கோவையில் வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ நாகசஷ்டி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக கோவைக்கு வருகை வருக என மனமாற வாழ்த்துகிறேன். ஐயாவோட பெர்மிஷனோட கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக யூடியூப்பில் பிறப்பு இறப்பு சாஸ்திரங்கள் நிறைய விஷயங்கள் நான் வந்து வாஸ்து பண்ணிட்டு, நான் டாக்டரேட் வந்து ஜெர்மன் யூனிவர்சிட்டியில் புற்றுநோய் எப்படி வருதுன்னு கண்டுபிடிச்சி டாக்டரேட் முனைவர் பட்டம் பெற்றவன். ஆனால் நிறைய ரகசியங்கள் எல்லாம் இவர் எப்படி தொண்டு செய்கிறவரை பண்ணியிருக்கிறேன். தன்னலம் கருதாது உள்ளது டு பி ஃப்ராங்காகவே என்னுடைய யூடியூப்பில் இருக்கும். அதனால் அதில் யார் என்னுடைய டிவோட்டிஸ் எல்லாம் எனக்கு தெரியாது.
என் கடமை ராதாகிருஷ்ணன் ஐயா தான் எனக்கு முன்மாதிரி ரோல். அவர் எப்படி இங்கே கோயம்புத்தூரில் இருக்காரோ அதுபோல். அதனால் என்னை நிறைய பேர் பாராட்டுறாங்க, நிறைய மெச்சுறாங்க. அதற்கெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு நான் நல்லவனாக இருப்பதற்கு இந்த சமூகம் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறது. அதனால் அதற்கு பல குருமார்கள் ஆசீர்வாதமும் கூட. அதனால் எங்களுடைய இனத்தை சார்ந்த வேத விற்பனர்கள், ஜோதிடர்கள், இப்போ நான் வந்து ஒரு ஜோதிடராகவே மாறிட்டேன், சந்திரமுகியாகவே ஆகிட்டேன். இப்போ குருக்களாகவே இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா குருக்களாகவே இல்லை. நான் இப்போ பிராமணன்னா ரொம்ப திமிர் இருக்கும், யாரோடையும் நெருங்கி பழக முடியாது. அதனால் பொறுத்தளவில் நான் முழுக்க முழுக்க சந்திரமுகியாகவே மாறிட்டேன். அதனால் நிறைய சாஸ்திரங்கள் யூடியூப்லலாம் இருக்குது. ராதாகிருஷ்ணன் ஐயாவுடைய அந்த வருடத்தில் போட்டிருந்ததெல்லாம் பார்த்தேன். ரொம்ப சிறப்பாக முறையில் எல்லாரையும் அரவணைக்கிறார். அதனால் அடுத்த தடவை பொறுத்தளவில் திண்டுக்கல்ல ஒரு கருத்தரங்கம் வைக்கும்போது ஐயா வந்து தலைமை தாங்கி அதை நடத்தி கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன்.